கடையில் வடை போட்டுக்கிட்டு இருந்தேங்க. வடை போட்டுக்கிட்டு இருக்கையில் ரோட்டில் ஒரு புருஷனை பொண்டாட்டி நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ என் கடைக்கு பக்கத்துலேயே ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது பார்த்துக்கோங்க. அந்த ஒர்க் ஷாப்பில் பைக்குகளை சும்மா நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அந்த பைக்கு மேலே ஒரு 4-5 ஆம்பளையாளுக்கு உட்காந்துக்கிட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தன் சொன்னேன், அந்த பொம்பளை படுறா ஆள் சூப்பர்ரா அப்படின்னு. அதுக்கு அவங்க வீட்டுக்காரர் வந்து, ஏய் யாரா சொல்கிற அப்படின்னு. அவன் ஒரு பொண்டாட்டி தான் சொன்னேன், இப்போ என்னடா அப்படின்ட்டு ஆயிவேன். அவர் செருப்பு கட்டிட்டு ஒரு ஆறாக விட்டார் அவங்கள. அதோடு அவங்க 4-5 எருவு மாடு இருக்காங்களா விழுந்து அமைக்கிட்டாங்க. அந்த அண்ணனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்கா பக்கத்தில் சரளிக்கல் கொட்டி குமிச்சு வச்சுருந்தாங்க. அந்த சரளிக்கல் எடுத்துக்கிட்டு அந்த அக்கா எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அக்காவை அடிக்கிறதுக்காகவே ஒருத்தர் ஓடுனேன். அதுக்குள்ளே ரோட்டில் பைக்கில் போனவர் ஒருத்தர் பைக்கை கீழே போட்டுக்கிட்டு அவனை போய் வெளுத்தார். அதுக்கப்புறம் கடையில் இருக்கிறவங்க ரோட்டில் போனவங்க ஆட்டோக்காரர் எல்லாரும் ஓடியாந்து அவங்களை அடி நடித்து விரட்டி விட்டான். இப்போ எதுக்கு இந்த சம்பவத்தை சொல்கிறேன்டா, ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்குதுண்டா அதை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. யாராவது ஒருத்த போய் கை தூக்கி அவனை அடிக்கிறப்ப மற்ற எல்லாரும் கூடிடுவாங்க. நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு போகாதீங்க. தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணுங்கள். அவருக்கு ஒரு லைக்கை பண்ணுங்கள் அந்த நல்ல மனுஷனுக்கு.